ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நான் பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் போட்டுக்கலாம். அரிசி 1 டம்ளர் போட்டாச்சு. அரிசி போட்டாச்சு. இப்போ கடலைப்பருப்பு 1/2 கப்பு போடுறேன். கடலைப்பருப்பும் போட்டுட்டாச்சு. துவரம்பருப்பு 1/2 கப்பு போடுறேன். துவரம்பருப்பும் போட்டாச்சு. இப்போ 1/4 கப்புக்கு குறைவாக பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப்புக்கு குறைவாக உளுந்து போட்டுக்கிறேன். உளுந்தும் போட்டாச்சு. இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். 4 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ வரமிளகா 6 வரமிளகா ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நம்ம நல்லா ஊற வச்சுட்டா அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். 4 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்குறோம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இந்த மிக்சிங் பவுலில் காஞ்ச மிளகா இருக்குது இல்லைங்களா, அந்த காஞ்ச மிளகாவை நம்ம போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டாச்சு. இப்போ அரிசியை ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டேன். அது கூட 4 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், இந்தமாரி கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கலாம். அப்போ தான் அடை செய்யும் போது சூப்பராக வரும். இப்போ நான் கொட்டிக்கிறேன் ஒரு ஏனத்தில். நம்ம பேட்சாக அரைச்சிக்கலாங்க. 2வது வாட்டியும் நான் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதையும் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த ஏனத்தில் கொட்டிக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே நான் கொட்டிட்டேன். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போடுறேன். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன் போட்டாச்சு. இப்போ தேங்காய் ப்ரௌன்லாம் இருக்கிறத நான் எடுத்திருக்கேன், அதையும் 1/2 கப் போட்டிருக்கேன். ஒரு கொத்து கொத்தமல்லியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை பாருங்கள், நான் கலந்துட்டேன். இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் அடை செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். அதே போல் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் தான் அரைக்கணும். நொய் விட்டு தான் அரைக்கணும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டேன். தோசை தவா நல்லா காஞ்சதும் நம்ம அடைகளாக ஊற்றிக்கலாம். மாவு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அது நான் அடையாக இப்போ ஊற்றி காட்டுறேன். பாருங்கள், 2 கரண்டி மாவு எடுத்து இப்போ தோசை தவாவில் நான் ஊற்றிட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும் அடை. பாருங்கள், நான் எல்லா பக்கமும் நல்லா பரவுற மாதிரி நல்லா மொத்தமாக ஊற்றிருக்கேங்க. இப்போ சுற்றி நம்ம எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் விட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நான் திருப்பி போடுறேன். பாருங்கள், நான் திருப்பி போட்டுட்டேன். இந்த பக்கமும் நல்லா வேகணும். இந்த பக்கமும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவு தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அவ்வளோதாங்க, எவ்வளோ சூப்பராக நம்மளோட அடை நல்லா தயாராகிடுச்சு. இப்போ நான் பிளேட்டில் மாற்றி வச்சிட்றேன். மாற்றி வச்சிட்டேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான அடை நம்ம தயார் பண்ணிட்டோம். இதே போல் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப புரோட்டீன் சத்து அதிகம் உள்ள பொருளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.